அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்லை 237 வாக்குச்சாவடிகள் 53 லொக்கேஷன்ஸ் 53 இடங்களில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே அனைத்து வசதிகள், அதாவது இந்த ஷாமியானா, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ரேம்ப் வசதி, ஓட்டர் அசிஸ்டன்ஸ் பூத் லெவல் ஆஃபீஸர் இங்கே உட்காந்து எந்த இடத்துக்கு போய் வாக்குப்பதிவு செய்யணும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதே போல் பாதுகாப்பு வசதி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கம்பெனி CISF இந்த 53 வாக்கு இடங்களுக்கு 237 வாக்குச்சாவடிகளுக்கும் நம்ம போட்டிருக்கோம். இது போக தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் இருப்பாங்க. ஸோ இத்தனை வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். நீங்கள் கேட்டது போல 9 பதட்டமான வாக்குச்சாவடிகள் 4 இடத்துல கண்டறியப்பட்டது. அங்கே கூடுதலாக இந்த பாதுகாப்பு வசதிகள், அதே போல் சிசிடிவி, இந்த வெப்காஸ்டிங்னு சொல்லக்கூடிய சிசிடிவி அனைத்து 237 வாக்குச்சாவடிகள் அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது போக அப்சர்வர் சார்பாக மைக்ரோ அப்சர்வர் 237 வாக்குச்சாவடிகள் நம்ம போட்டிருக்கோம். இவங்க எல்லாரும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இயந்திரங்கள் ஏதாவது பழுதானா உடனடியாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரி வசதி நமக்கு 237 போலிங் ஸ்டேஷனுக்கு தேவைக்கு அதிகமாகவே ரிசர்வ் இவிஎம்னு சொல்லி இருக்கும். அது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி எவ்வளோ ரிசர்வ் வச்சுக்கணுமோ அவ்வளோ ரிசர்வ் நம்மகிட்ட இருக்கு. செக்டர் ஆஃபீஸர்ஸ், ஜோனல் ஆஃபீஸர்ஸ் கையில் அது இருக்கும். எங்கேயாவது தேவைப்பட்டா உடனே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா வாக்காளர்களுக்கு என்ன மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் மாவட்ட ஆட்சியராகவும் இல்ல, இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பக்கத்தில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவர்களுக்கு சம்பளத்தின் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நல வாய்ப்பினை எல்லாரும் பயன்படுத்தணும். அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு சதவீதத்தை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நல்ல வாக்குப்பதிவு நடக்கணும். அதுதான் பொதுமக்களோட வேண்டுகோள்.